சபை உருவாக்கப்பட்டதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிடுவார் ஒரே லைனில். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நம்ம சர்ச்சுக்குள்ளே எதை செஞ்சாலுமே அவர் வர வரைக்கும் தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் சபை இருக்காது. சபைக்கான வேலை இல்லை, சபை முடிஞ்சிடும். ஸோ அதனால் எப்படி இயேசு முதலாவது வந்துட்டு போன உடனே இஸ்ரவேலுடைய தேவாலயம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவங்க ஆலயமே இல்லை பாருங்கள், இடிச்சிட்டார். அதாவது நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ இயேசு 2ஆம் முறை வரும்பொழுது அதற்கு பிறகு உண்மையான சபைகள் இருக்காது. கர்த்தரை ஆராதிக்கிற உண்மையான சபைகள் இருக்காது. எனவே சபை என்பது இயேசு வருகிற வரைக்கும் தான் இருக்கும். நல்ல ஊழியர்கள் இயேசு வருகிற வரைக்கும் தான் இருப்பார்கள். நல்ல ஊழியங்கள் இயேசு வருகிற வரைக்கும் தான் நடக்கும். அதுக்கு மேலே நடக்காது. ஆனால் சபை என்பது இயேசு வருகிற வரைக்கும். அப்போ சபை அவருக்கான ஒரு ஆயத்தப்படுகிற சபையாகத்தான் நாம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சபையை பார்த்து ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக அப்படின்னு இருக்கு. அப்போ சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? அப்படிதான் பைபிளே முடியுது பாருங்களேன். அதோட பைபிள் முடிஞ்சிடும். 22ஆம் அதிகாரத்தோடு கூட முடிவடைகிறது. அப்போ சபையினுடைய நோக்கம் என்னவென்றால், மணவாளனை பார்த்து வா என்று அழைக்கிற ஒரு சுபாவம், வா என்று அழைக்கிற சுபாவம் அந்த சபைக்கு இருக்கணும். இன்றைக்கி நாம் சபை ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வசனத்தை கேட்டு பாருங்கள். வா, சபை என்னை பார்த்து என்னன்னு சொல்லணுமா? வான்னு கூப்பிடணும் அப்படிங்கிறார் ஆண்டவர். இயேசுவே நீங்கள் வாங்கப்பா, நாங்கள் உங்களோட கூட வரோம் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் நான் இயேசுவை உண்மையாய் கூப்பிடுகிற சபையாக இருந்திருக்கிறோம். இயேசுவே நேரடியாக சொல்கிறார், சபையினுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன என்றால், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. என்னை பார்த்து கூப்பிடுங்கன்னு சொல்கிறார், வான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். ஆனால் எத்தனை பேர் நாம் வா என்கிறதான அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோம்? இயேசுவை பார்த்து என்னைக்காவது கூப்பிட்டுருக்கிறீங்களா? இயேசுவே வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காது. நான் நேரடி தான் சொல்கிறேன், இருக்காது. நம்ம எப்போ இயேசுவை பார்த்து கடைசியாக வாங்க ஆண்டவரே, எப்போ வருவீர் இயேசுவே? இப்போ சாரணவரஜம்மா சொல்கிறாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள உம்மை தேடுதே அப்படிம்பாங்க. எத்தனை பேர் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேடுகிறோம், கூப்பிட்டுருக்குறோம். கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இயேசுவை பார்த்து வான்னு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம வான்னு சொல்லியிருக்கிறோமா? வான்னு சொல்கிறதுக்கான அந்த ஒரு ஆயத்தம், அந்த ஒரு விருப்பம் நமக்கு இருக்கா? முதல்ல இன்றைக்கி நம்ம இயேசுவை வான்னு சொல்கிறதே கிடையாது. லாஸ்ட்டாக எத்தனை தடவை, எத்தனை நாளைக்கு முன்னாடி, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் இயேசுவை பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் நான் வான்னு சொல்லலை? வான்னு சொல்லாததுக்கு என்ன காரணம் பாருங்கள். வெளிநாட்டில் கணவர் வேலை செய்வார். நிறைய கணவர்கள் வெளிநாட்டில், சவுதி அரேபியாவில், அங்கே இங்கே பல நாட்டில் வேலை செய்கிறாங்க. இப்போ கணவர் அங்கே வந்து, நானும் வெளிநாட்டில் வேலை செஞ்ச ஆள் தான். அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க கணவர்கள். ஃபோன் பண்ணும்போது அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் அல்லது அங்கே இருக்கிற பிரச்சனை அல்லது மனைவி பிள்ளைகளை பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு. அப்போ சில கணவர்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பேசும்போது மனைவி கிட்ட சொல்லுவாங்க, பேசாமல் நான் ஊருக்கு வந்துடலான்னு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க முடியல, என்ன செய்யலாம், ஊருக்கு வந்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையான மனைவிகள் இருக்கிறாங்க, சரியா? 2 வகையான மனைவிகள். ஒரு வகையான மனைவி என்ன சொல்லுவாங்க, வந்துருங்கப்பா, நான் எங்களுக்கும் நீங்கள் இல்லாமல் என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கூழோ கஞ்சியோ நம்ம சேர்ந்து குடிப்போம், இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையான மனைவிகள் இருக்கிறாங்க. அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ இப்போ தான் நம்ம கடைக்கால் போட்டிருக்கிறோம், இப்போ தான் அப்படி கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு ஒரு 5 வருஷம் இருந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், வீடெல்லாம் கட்டிடலாம், பிள்ளைகளும் வளர்ந்துருவாங்க, அப்புறம் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ ஏன் இவங்க இப்போ அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த கணவர் சொல்லுவார், நாங்களாம் ஒரு வீட்டில் தான் தங்கியிருப்போம், பேச்சுலர்ஸ் மாதிரி இருப்போம்ல கல்யாணம் ஆனாலும். அப்போது அவர் சொல்லுவார், பாருங்கள் சார், ஊருக்கு போயிடலான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் மனைவி இப்போ வர வேணான்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது சார் அப்படிம்பாங்க. ஏன் அவங்க வர வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கணவர் அங்கேருந்து வருவதை விட கணவர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் பெருசாக தெரிகிறது. நம்ம சொல்கிறோம், ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி சபைகள் இன்றைக்கி ஏன் இயேசுவை வான்னு சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை விரும்புகிறதை விட இயேசுகிட்டேருந்து வருகிறதை விரும்புகிற கூட்டம் தான் இன்றைக்கி ஜாஸ்தி. இயேசுகிட்டேருந்து என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துருக்குறோம். நம்மில் எத்தனை பேர்
இயேசுவை விரும்புகிறோம், எத்தனை பேர் இயேசுகிட்ட இருந்து விரும்புகிறோம்? அதாவது நம்ம எல்லாருமே இப்போ எப்படி ஆக்கிட்டோம்னா, இயேசுநாதரை ஒரு மற்ற தேவர்களை நாம் எப்படி தேடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இயேசுவையும் தேட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஒன்று ஆரம்பிக்கும் போது பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அடுத்து பிள்ளை வேணும், பேரப்பிள்ளை வேணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? இப்படி அடுத்து 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 தேவைகளோடு கூட சபை மாறிடுச்சு. சபையினுடைய நோக்கம் ஏன் உருவாக்கப்பட்டது சர்ச் அப்படின்னு கேட்டால், இயேசு வரும் அளவும் அவருக்காக காத்திருப்பதற்கு, எதிர்பார்த்திருப்பதற்கு. அதை தவிர சபை இன்னைக்கு எல்லாம் செய்து, சபைக்குள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கு, ஆனால் காத்திருக்கிற அனுபவம் மட்டும் இல்லை. அப்போ இன்னைக்கு மணவாளன் தூர தேசத்தில் இருக்கிறார், அவருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, அவர் எப்போ வேணாலும் வருவார், ஆயத்தப்படுவார். ஆனால் இன்னைக்கு நாம் ஆயத்தப்பட்டு நிற்கிறோமா? வான்னு சொல்கிறக்கூடிய அனுபவம் இருக்கிறதா? அவரை எதிர்பார்த்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதானா? இல்லை. அவர் ஏன் அந்த வான்னு சொல்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும்னு சொல்கிறாருன்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே வசனம் சொல்லுது, ஆண்டவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். வாசப்படியில் நின்று கதவை தட்டும் பொழுது மணவாட்டி சொல்கிறா, சபை சொல்லுது, நான் படுத்துட்டேன், வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், நான் எப்படி திறப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் பேசிக்கிட்டே இருக்கா. நானோ நித்திரை பண்ணினேன், நீ இருதயமோ விழித்திருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்கிறா. இப்படி ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்துச்சு. அவர் வந்து நின்னாரு, அவங்க யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பேசி பேசி பார்க்குறாரு, 3.5 வருஷம் பேசுகிறார் நின்று, அவனால் அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியல, போயிட்டார் திரும்பி. அதான் வசனம் சொல்லுது, கதவை தட்டுகிற நேசர் போய்விட்டார்னு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போயிட்டாரு. இப்போ ஆல்டர்னேட்டாக அவங்களுக்கு பதிலாக நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார் சர்ச்சை. புதிய ஏற்பாட்டு சபை செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை என்ன? அவனை விட நம்ம மோசம். அவங்ககிட்ட வாசப்படியில் கதவை தட்டினாராம். இப்போ புதிய ஏற்பாட்டில் சபையை பார்த்து சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 3:20, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இங்கேயும் தட்டத்தான் செய்கிறாரு, அங்கேயும் தட்டத்தான் செஞ்சார். என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது யூதர்களுக்கும் நமக்கும், இஸ்ரவேலர்களுக்கும் நமக்கும்? இன்றைக்கி நாம் இதெல்லாம் மறந்துட்டு சபை என்பது எப்படி ஆயிடுச்சு? பிளஸ்ஸிங் சென்டர், ஆசீர்வாத மையம். சபை எப்படி ஆயிடுச்சு? டெலிவரன்ஸ் சென்டர், விடுதலை மையம். சபை எப்படி ஆயிடுச்சு? ஹீலிங் சென்டர், சுகமளிக்கிற மையம். எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே நல்ல வார்த்தை ஒன்று சொன்னார், அவர் அழகாக இருந்துச்சு. டிரான்ஸ்ஃபார்மிங் சென்டர். சபை சுகமளிக்கிற இடம் இல்லை, விடுதலையாக்குகிற இடம் இல்லை, ஆசீர்வாத மையம் அல்ல. இது மறுரூபமாக்குற இடம், மணவாளனுக்கென்று காத்திருக்க வைக்கக்கூடிய இடம், இயேசுவை எதிர்பார்க்க வைக்கிற இடம். அப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாதா, விடுதலை கிடையாதா, எங்களுக்கு சுகமளிக்கிறது கிடையாதா? அதெல்லாம் இதில் ஒரு பேக்கேஜ். நீங்கள் மறுரூபமாகும் போது இதெல்லாம் தானாய் நடக்கும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதெல்லாம் சும்மாவே தந்துட்டு போவார். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யோசித்து பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கு போனீங்கன்னா யாருமே சும்மா சாப்பாடு போடாமல் அனுப்புறதில்ல, சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கே தெரியுது, ஒரு மீட்டிங் முடிஞ்சோன்னா ஒரு டீயை கொடுக்கணும், ஒரு சாப்பாடு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு தோணுதில்ல. அவருக்கு தெரியாத அந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு எதுவும் தரணுமா தர வேணாமான்னு. நம்முடைய நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? சபையிலே உட்காந்துருக்கிறோம், இயேசுவை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிற கூட்டம் யார்? இன்னைக்கு இங்கே இருக்கிற காரியங்கள், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இப்போவும் சொல்கிறேன், உங்களுடைய எதிர்பார்ப்பு இயேசுவா இருப்பாரானால் பூமியில் நடக்க வேண்டிய காரியங்கள் மொத்தத்தையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை ஓட்டு போட்டுட்டு கவர்மெண்ட் பார்த்துக்கொண்டு தைரியமாக 5 வருஷம் உட்காந்துருக்கீங்கல்ல, உட்காந்தானே இருக்கிறீங்க. ஒரே ஒரு ஓட்டை போட்டுவிட்டு 5 வருஷம் கவர்மெண்ட் என்ன செய்யும்? அது பார்த்துக்குதோ பார்த்துக்கலையோ ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துருக்கீங்கல்ல. நைட் நிம்மதியாக தூங்குறீங்கல்ல, காலையில் தண்ணி வரும், காலையில் பால் வரும், அரசாங்கம் பார்த்துக்கும், மழை பெஞ்சா வெள்ளை தண்ணி அவங்க எடுத்து விட்டுருவாங்க, கேட்குறோம்ல, ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஒரு 5 வருஷம் இருக்கிற அரசாங்கத்தின் மேலே உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குமானால், நித்திய அரசாங்கத்தை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்? இன்னைக்கு நமக்கு என்ன, இந்த பூமிக்குரிய காரியங்கள் மேலே தான் ஆசை. அவரை வான்னு கூப்பிட்றதில்ல, அவரே வரனாலும் இவன் வேணான்னுறான். அப்படியானால் நம்ம என்னைக்கு இயேசுவை பார்த்து வான்னு சொல்ல போகிறோம்? கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது, வான்னு. ஒரு நாளாவது வான்னு சொன்னீங்களா? ஆனால் ஒரு நாளும் இருதயம் நிறைந்து இயேசுவை பார்த்து வான்னு கூப்பிட்ற அனுபவம் இல்லை. சபை அதை மறந்துடுச்சு. சபை உருவாக்கப்பட்டதின் நோக்கமே அதுதான். ஒரே நோக்கம், இயேசு வரும்போது போவது. அவர் எப்போ வருவார் தெரியாது, எப்போ வேணாலும் வருவார். நான் இதெல்லாம் வேணான்னு நான் சொல்லலை, எல்லாம் வேண்டும், எல்லாமே நடக்குது, அதுபாடு நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனால் என்னுடைய ஆயத்தம் எப்பொழுதுமே கிறிஸ்துவை சந்திப்பதற்காக இருந்து கொண்டே இருக்கும். எப்போ அவர் கதவை தட்டுற அனுபவமே எனக்கு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் பாருங்கள், ஏன் அவர் கதவை தட்டுறது அவ்வளோ விஷயமாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், வான்னு சொல்லணுன்றாருன்னா, உங்களை ஒருத்தர் கூப்பிட்டுருக்குறாங்க, கூப்பிட்டுட்டு பாஸ்டர் இன்றைக்கி சாப்பிட வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை உங்களை கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு.
போனால் கதவு பூட்டி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உள்பக்கம் 7:30 மணிக்கு வரீங்கன்னு இருக்காங்க, போகும்போது கதவு சாத்தி இருந்தாலும் நமக்கு எப்படிவா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா வர சொல்லியிருக்காங்க, கதவு பெல் அடிக்கிறோம், திறக்கவே இல்லை, என்ன ஆகும்? அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், திறக்கலை. அதுவே நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். வரன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கதவை போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? வான்னு சொல்ல போது அவங்க எப்படி இருக்கணும்? நம்மளை வரவேற்கிறதுக்கு காத்திருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. பல நேரங்களில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அழைக்கிறவர்கள் நம்மை காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். உலகம் முழுக்க சர்ச் இருக்குது, உலகம் முழுக்க ஆத்மா இருக்குது. எத்தனை ஆத்மா இயேசுக்கு காத்திருக்குது? எத்தனை பேர் உலகத்துக்கு பின்னால் காத்திருக்கிறது? இயேசு வரேன்னு சொன்னால் கூட போகிறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இல்லை. மைண்டு ஃபுல்லாக இன்றைக்கி உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது வீடு கட்டணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், எதிர்காலத்தில் அதை பண்ணணும், இதை பண்ணணும், வேலையில் ப்ரொமோஷன் வேணும், அது இப்படி ஏதோ ஒன்று பிசாசு அழகாக மைண்டில் போட்டு விட்டான், பிஸியாக்கி விட்டான். அதனுடைய விளைவு என்ன? எந்த சர்ச்சும் இப்போ காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே இல்லை. எல்லா ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறாங்க. ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட், 10 வருஷ ப்ராஜெக்ட், 15 வருஷ ப்ராஜெக்ட், 2030க்குள் 2040க்குள். இயேசு சொல்கிறாரு, பைபிள் சொல்லுது, நாளைக்கு வரேன்னு சொன்னாலே கர்த்தருக்கு சித்தமானால் சொல்லி தான் சொல்லணுமாமா. அப்படி தானே சொல்லுது பைபிள். கர்த்தருக்கு சித்தமானால் தான். இன்றைக்கி 30 வருஷ பிளான், 50 வருஷ பிளான். அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கள்னு. இப்போ அவர் உலகத்தார் காண்றாங்களோ இல்லையோ, நம்மால் பெரிய கனவுல இருக்காங்க. அதை செய்யணும், இதை செய்யணும். இப்போவும் சொல்கிறேன், உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும் என்று வைத்தாரோ அதை செய்யாமல் அவர் விட போகிறதே கிடையாது. ஏன்னா அது இன்னைக்கு நேற்று போடப்பட்டதெல்லாம் கிடையாது. உலக தோற்றம் முதல் உங்களை தெரிந்து கொண்டார்னு வசனம் சொல்லுது. தாயின் கருவில் உருவாகும் போதே தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னமோ இன்னைக்கு நேற்று அவர் பிளான் போட போகிறாரு. 5 ஆண்டு கால திட்டம்லாம் ஆண்டவர்கிட்டே கிடையாது. அதாவது 5000 ஆண்டு கால திட்டம் உலக தோற்றம் போதே போட்டு முடிச்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் நாம் செய்ய வேண்டிய பார்ட் என்னன்னு, இந்த பார்ட்டெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நான் காத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ என்னைக்காவது நீங்கள் அந்த டிரைவருக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே போயிருக்கிறீங்களா? அதை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்மளோட நம்பிக்கை என்ன? அந்த ஆள் கொண்டு போய் காலையில் திருச்சியில் நம்மளை சேர்த்துருவார். நம்ம பாருன்னு தூங்குறோம், எவரோ ஒருத்தர் எழுப்புறாரு, திருச்சி வந்துருச்சு. அதை விட நிம்மதியாய் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த டிரைவரை விட மேலாய் நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கி மொத்த டென்ஷனையும் போட்டுக்கிட்டு அப்படியே நாம் என்னை எதிர்பார்த்து காத்தோம் இயேசுவை. எத்தனை சபை காத்திருக்கிறது சொல்லுங்க? மணவாட்டி சபை மட்டும் காத்திருக்கும். 2வது, ஒரு சபை அவரை காத்திருக்கிற சபையாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்றார். வாசிங்க, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி அப்படின்னு இருக்கு. நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக கேட்குறேன், இன்னைக்கு சபை அலங்காரமாக இருக்கிறது, ஆனால் யாருக்கேற்ற அலங்காரம் இருக்கிறது? சபை என்றால் மணவாட்டி. மணவாட்டி எப்படி இருக்கணுமா? புருஷனுக்கேற்ற அலங்காரம். இன்னைக்கு சபை தேவனுக்கேற்ற அலங்காரத்தில் இருக்கிறதா? சபையை அலங்காரம் பண்ணக்கூடியதா? நான் அலங்காரம்னா இந்த அலங்காரத்தை சொல்லவே இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை. இன்னைக்கு சபைக்குள்ள கர்த்தருக்கேற்ற பரிசுத்த அலங்காரம் இருக்குதா? இயேசு காலத்தில் ஆலயம் எப்படி இருந்துச்சா? மத்திய 21 சொல்லுது, கொள்ளையர் கூடார மாதிரி இருந்துச்சான், கல்லர் கொகை அப்படி இருந்துச்சான். இப்போ அப்படிலாம் இல்லை. சபையினுடைய அலங்காரம் வெரி ஒஸ்ட். சர்ச்சை எப்படி நடத்தணுங்கிற டிசைன் பைபிளில் இருக்கு. ஏன் இஷ்டப்படி நடத்துறதுக்கு சபை கிடையாது, கர்த்தர் இஷ்டப்படி நடத்துறதுக்கு தான் சர்ச். நான் ஏன் இஷ்டப்படி எப்படி நடத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்தரை கொண்டு போய் என்ன செஞ்சாங்களாம், 7 தாதிமார் கையில் ஒப்படைச்சானா. ஏகா ஒப்படைச்சிட்டு சொன்னானா, ராஜாக்கு ஏற்ற மாதிரி எஸ்தரை என்ன பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் அந்த சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரியதான அந்த அலங்காரத்தினால 6 மாதமும் அவளை சுத்திகரிப்பு செய்யுங்க. 12 மாதமும் ராஜாக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க. எஸ்தருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதில்ல, ஏகாக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதில்ல, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதில்ல, ராஜாக்கு பிடிச்ச மாதிரி மணவாட்டியை மாற்றணும். இன்னைக்கு சபை கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரத்தில் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா? சபைக்குள்ளே இருக்கக்கூடியதான இன்னைக்கு ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஆர்டர் ஆஃப் சர்வீஸாக இருக்கட்டும், ஆராதனைகளாக இருக்கட்டும், சபைக்குள்ளே நடக்கக்கூடிய களியாட்டங்களாக இருக்கட்டும், எது கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது? கிறிஸ்து விரும்பக்கூடிய அளவில் இருக்கிறதா? இன்னைக்கு 2 வகையான அலங்காரம் இருக்கிறது சபைக்குள்ள. ஒன்று வசனம் சொல்லுது, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆனால் வருத்தப்படாதீங்க, ஆனால் வசனத்தில் உள்ளதான் சொல்கிறேன். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம்
4வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்திருந்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய 2வது அலங்காரம் இருக்குது. இதுவும் ஸ்திரீதானமா, இதுவும் சபதானமா, இதுவும் அலங்காரம் பண்ணியிருக்குது. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரத்தினாலும் முத்துக்களினாலும் ரத்தனங்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு இதுவும் அலங்காரம் பண்ணியிருக்கு. எனக்கு 2 வகையான அலங்காரம் இருக்கு. ஒன்று மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம், இன்னொன்று வேசித்தனத்துக்கு ஏற்ற அலங்காரம், விபச்சாரத்துக்கான அலங்காரம். அப்படின்னா என்னங்க அலங்காரம்? 2 இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 வகையான அலங்காரம் இருக்கு. ஒரு மனைவி ஒரு கணவன் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க பொதுவாக அப்படின்னு கேட்டால், நான் தான் சொன்னேன் இன்றைக்கி இருக்கிறவங்க வேறு டைப்பு. பொதுவாக கணவருக்கு பிடிச்ச மாதிரி மனைவிக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது தான் சரியான அலங்காரம். இப்போ சினிமாவில் நடிக்கிறாங்க, அவங்க அலங்காரம் பண்ணுறாங்க. அவங்க அலங்காரத்தினுடைய வித்தியாசம் என்ன? அவங்க சினிமாவில் பண்ணுற அலங்காரம், நான் பண்ணுறது சினிமாவில் மட்டும் சொல்கிறேன், அவங்க பண்ணுறது பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கணும், அந்த படத்தை பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கணும், அது ஒரு அலங்காரம். அதனால் அவங்க என்ன அருவருப்பாக வேணால் ட்ரெஸ் போடுவாங்க, ஆனால் பார்க்குறவன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் 2 வகையான அலங்காரம் இருக்குது. ஒன்று என் மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம், இன்னொன்று வர்றவங்க பார்க்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். இன்னைக்கு சபை எந்த அலங்காரத்தை செய்கிறது? எப்படிப்பட்ட அலங்காரம் சபைக்குள்ள இருக்கிறது? இயேசுவுக்கு பிடிச்ச மாதிரி சபை நடக்குதா? வர்றவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சபை நடக்குதா? ஊழியம் எப்படி நடக்குது? இயேசுவுக்கு பிடிச்ச மாதிரியா இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா? இதில் 2 ப்ராப்ளம் இருக்கு. முதல் ப்ராப்ளம் விசுவாசிகள்கிட்ட இருக்கு. என்ன விசுவாசி இருக்கு? நீங்கள் சபையை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? சபை என்பது என்ன மாதிரி ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சபைக்கு போகிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்ச். திருப்பியும் சொல்கிறேன், சபை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. சபையில் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மாறணும். அதான் சத்தியம், அதான் ஆக்சுவல் ஃபேக்ட். உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்காது? சர்ச் இருக்காது. ஒரு சர்ச் கூட இருக்காது உலகத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டேன், ஒரு சர்ச்சு கூட நல்லா இல்லைங்க. நான் சொன்னேன், நீ நல்லா இல்லை. ஏன்? நான் விரும்புகிற மாதிரி சபை இருக்கவே இருக்காது. நான் சபைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு தான் சர்ச்சு வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்து பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லும். 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு, இப்போ வெட்டுக்கிளிக்கு பதிலாக காண்டாமிருகம் வருது, பல வகையான மிருகம் வருது. என்ன எதிர்பார்க்குறோம்? சர்ச், சபை தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வந்து தேவ பிரசன்னத்தை உணரணும், மகிமையை உணரணும். இங்கே நாம் எப்படி ஆயிட்டோம்? உணர்வு பூர்வமாக கர்த்தரோட இணையறதுக்கு பதிலாக உணர்ச்சி பூர்வமாக ஆயிடுச்சு. அப்படியே ஆடி குதிச்சு டயர்டாகி அப்படியே இப்போ எந்த அளவுக்கு போயிட்டான்னு கேட்டிங்கன்னா, சினிமாக்காரன் பாடுற பாட்டை பாடுறது மட்டும் இல்லாமல், சினிமாக்காரன் மாதிரி ஆடுறது மட்டும் இல்லாமல், இந்த சபை முழுக்க முழுக்க இன்னைக்கு கடைசி காலத்தில் கல்லர் கொகையெல்லாம் தாண்டி இது கேவலமான இடமா மாறிடுச்சு. காரணம் என்ன? விரும்புகிற விசுவாசி இப்படி தான் சர்ச் இருக்கணும், ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கலர் கலராக லைட்ஸோ ஃபேனோ, இதை எதையுமே நான் குற்றமாய் சொல்லவில்லை. தேவைக்கு எல்லாமே நமக்கு வேண்டும். ஒரு காலத்தில் கொட்டடிச்சு பாடிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஒரு காலத்தில் ஒரு குண்டு பல்பு போட்டிருந்தோம், இன்னைக்கு நல்ல ஹாலஜன் பல்பு எல்லாம் போட்டு நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் ஆராய்ச்சிட்டு இருந்தோம் கொட்டா போட்டு, இன்னைக்கு நம்ம ஏசி போட்டு ஆராதிக்கிறோம். இதையெல்லாம் யாரும் இங்கே தப்புனே சொல்லலை. எது வேணாலும் மாறலாம், ஒன்று மாறக்கூடாது. கவனிங்க, மோசே காலத்தில் கற்பலகைகளில் எழுதுனாங்களாமா, அப்படி தானே எழுதுனாங்க. அப்புறம் தோல் சுருளில் எழுதுனாங்க, அப்புறம் புஸ்தகத்தில் பேப்பரில் எழுதுனாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் எல்லாமே ஆன்லைன், எல்லாமே காற்றுல எழுதுகிறாங்க. அன்றைக்கி கல்லில் எழுதி, புக்கில் எழுதி, தோல் சுருளில் எழுதி, காற்றுல எழுதுகிற காலம். எழுதுகிற மோடு மாறிக்கிட்டே வருது, அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆனால் எழுதுகிற வசனம் மட்டும் மாறவே இல்லை. 4000 6000 வருஷமாக அதே வசனம் தான், அது மாறவே மாறாது. அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு வசனத்தை அட்வான்ஸ் பண்ண முடியாது. 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு மாற்ற முடியாது. எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. அதே மாதிரி தான் கர்த்தரை ஆராதிக்கிறதும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ லைட்டு போட்டு ஆராதிச்சாலும் சரி, லைட் இல்லாமல் ஆராதிச்சாலும் சரி. ஆனால் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறியா?
இன்னைக்கு ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் இருக்கு, ஆவியோடும் உண்மையோடும் இல்லை. இன்னைக்கு என்ன இருக்கு சபைக்குள்ள? ஆடி முடிச்ச உடனே அவனுக்கு ஜாலியா இருக்கு, என்டர்டைன்மெண்ட். Church is not the place for the entertainment. Church is the place for the transformation. சபை களியாட்டத்தின் இடம் அல்ல, பொழுதுபோக்குகிற இடம் அல்ல. ஒரு மணி நேரம் வந்துட்டு போனால் ஜாலியாக இருந்துச்சு, அதுக்கு இது தேவையில்லை. அதுக்கு சினிமா தேட்டர் போதும், அதுக்கு பொருட்காட்சி போதும், அதுக்கு வேறொரு களியாட்டம் இடம் இருக்கு. ஆனால் ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிற இடம் தான் திருச்சபை. துக்கத்தோடு வருகிறவனை சந்தோஷமாய் மாற்றுகிற இடம் திருச்சபை. விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துகிற இடம் திருச்சபை. இங்கே நம்ம அலங்காரத்துக்கு இடமே இல்லை. விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் மாறவே மாறாது. சபைக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னபடி உங்களை மாற்றுறதுக்கு தான் நீங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறீங்க. உங்கள் பையனை எதுக்கு அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் இருக்கணுமா? உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி ஹெட் மாஸ்டர் இருக்கணுமா? உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் நடக்கணுமா? இல்லை. ஸ்கூல் என்ன சொல்லுதோ அப்படி தான் நீங்கள் மாறுறீங்க. 8 மணிக்கு வேணால் 8 மணிக்கு போகிறீங்க தானே. யூனிஃபார்ம் போடுனா போடுறீங்க, அப்புறம் பேட்ச் குத்துனா குத்துறீங்க, டை போடுனா போடுறீங்க. இதுக்கு ஃபீஸு நீங்கள் கட்டுறீங்க. அவன் சொல்கிறபடியெல்லாம் செய்யறதுக்கு ஃபீஸு நீங்கள் கட்டுறீங்க. கட்ட சொல்கிற நேரத்துக்கு ஓடி போய் கட்டுறீங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஃபைனுன்னா போய் ஃபைனோட கட்டுறீங்க. இவ்வளோ தூரம் உங்கள் பையனுடைய எதிர்காலத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்கிற இடம், அவ்வளோதான். இல்லைனா அவனுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்குற இடம், அவ்வளோதான். அந்த இடத்துக்கு இவ்வளவு உண்மையாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை நித்தியத்துக்கு நடத்த போகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு சேர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கணும். அப்போ இங்கே சொல்லி கொடுக்கறதால நீங்கள் கேட்கணும். இங்கே மட்டும் பாஸ்டர் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, எதுக்கு சர்ச்சில் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க? நீங்கள் இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க, இஷ்டப்படி ஆடுவீங்க, சினிமாக்காரனை விட சினிமாக்காரியை விட மோசமாக நடந்துப்பீங்க, அரசியல்வாதியை விட மோசமான அரசியல் உள்ள பண்ணுவீங்க. ஆனால் உங்களை எதுவுமே கேட்கக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. அதனால் நஷ்டம் யாருக்கு தெரியுமா? எங்களுக்கு இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நாங்கள் உங்கள் இரத்த பழிக்கு நீங்களாக இருக்கிறோம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். ஆனால் பாதிப்பு உங்களுக்கு தான். அந்த காலத்தில் சர்ச்சுக்கு போனால் அவங்க சொல்லி கொடுக்குற கடினமான உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர்கள் அன்னைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டார்கள். சபை என்பது என்ன? உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். வசனத்துக்கு சொல்லுது, அவன் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சியாய். ஆனால் இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சியாய். சபை என்பது அப்படிப்பட்ட இடம் கிடையாது. நாங்கள் ஆராதனைக்கு போகும்போது 8 மணிக்கு ஆராதனைனா 7:30 போயிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த பாய் போடுறதுல எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பெருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சேர் போடுறதுல எங்களுக்குலாம் சேர் கிடையாது, அப்போல்லாம் பாய் தான். போயிட்டு அந்த பாயை போட்டு பெருக்கிறதுலேருந்து முடித்த பிறகு பாய் எடுத்துகிட்டு வச்சு வரதில் அதில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதை பார்க்குற தேவன் ஒருவர் இருந்தார், அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட செலெக்ஷன் எங்கே நடந்துச்சு தெரியுமா? ஊழியக்காரங்களுக்கு அந்த காலத்துலலாம் பைபிள் காலேஜ்லேயே நடக்கலை. சர்ச்சுக்குள்ள அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை கர்த்தர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். சில நேரத்தில் பாஸ்டர் கூட பார்க்க மாட்டார், தேவன் பார்த்துக்கிட்டு இருந்தார். மோசே யோசுவாவை பார்க்கவே இல்லை, ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலேயே உட்கார்ந்திருந்தான். ஒரு நாள் வந்தது, மோசேக்கு பிறகு யோசுவாவை கர்த்தரே ஆர்டின் பண்ணிட்டார். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செய்கிற அந்த ஆலயத்தின் மேலே உங்களுக்கு காட்டுற பாசம், கட்டடத்தை மட்டும் நான் சொல்லலை, வரக்கூடிய ஆராதனைக்கு வர்றது ஒரு இன்ட்ரெஸ்டாக வரணும், கடமைக்கு வரக்கூடாது. நீங்கள் சிலர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுட்டு யாராவது பத்திரிக்கை கொடுப்பாங்க, அன்றைக்கி சொல்லுவாங்க, இன்றைக்கி ஆராதனை வேறு இருக்குது, கல்யாணம் வேறு இருக்குது, என்ன பண்ணுறது? நான் சொல்கிறேன், கல்யாணம் வேறு ஆராதனை வேறு ஆப்ஷனே கிடையாது. கல்யாணம் வச்சா அவங்ககிட்ட பத்திரிக்கை கொடுக்கும் போதே சொல்லிடுவேன், நான்லாம் வர முடியாது. ஏன்? எனக்கு அன்றைக்கி ஆராதனை இருக்குது. நான் கல்யாணத்தை விடுவேன வழியே ஆராதனையை ஒரு நாளும் விட மாட்டேன். இதுதான் கர்த்தருக்கு நம்ம காட்டுற வைராக்கியம். இன்னைக்கு முதலாவதாக விசுவாசிகளுக்கே அந்த பிரச்சனை இருக்குது. ஏன் கர்த்தருக்கு ஏற்ற அலங்காரம் இல்லை? உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை நடக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு. அப்போ இன்னைக்கு சபை யாருக்கு ஏற்ற அலங்காரம்? யூத்ஸுக்கு சொல்கிறேன், இது ஆட்டம் பாட்டம் வருகிற இடம் அல்ல, உன்னுடைய ஆத்மாவை மாற்றுகிற இடம். உன் விட முடியாத பாவத்தை விட வைப்பதற்கு வழி சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். உன் எதிர்காலத்தை இங்கே ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார், உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லி. எத்தனையோ பேரை கர்த்தர் உருவாக்குகிற இடம், கர்த்தர் கண்டெடுக்கிற இடம். இது செலக்ட் பண்ணுற பிளேஸ். சர்ச்சை அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். இவ்வளோ நேரம் ஏன் வச்சிருக்கிறாங்க? இதோட முடிச்சிட்டா என்ன?
ஒரு இவ்வளோ பாஸ்டரியா 3/4 மணி நேரம் பேசுகிறாரு, ஒரு அரை மணி நேரம் இருந்தால் பத்தாதா? ஏன் இதை போய் நீங்கள் கேளுங்களேன் ஹாஸ்பிட்டலில், ஏன் எங்களை அட்மிட் பண்ணி இத்தனை நாள் வச்சுருக்கீங்க, உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. அவன் சொல்லுவான், அறுத்து போட்டிருக்கு 6:30 வரைக்கும் வெளியே போக முடியாது. அவன் சொல்கிற காசையும் கட்டிவிட்டு உள்ளே படுத்து கிடக்குறியா? இல்லை அவன் அப்படி தானே இருக்கியா? அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் போகிறீங்களா? மனசில் இருக்கு கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணால் நல்லா இருக்குமேனு, ஆனால் பயமும் இருக்கு. அவர் ஒரு டாக்டர்ஸ் அழகாக ஒன்று சொல்லுவாங்க, கூப்பிட்டு போங்க, எதாவது நடந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை. நீங்கள் போறியா? அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, கடவுள் மேலே பார போட்டு இன்னும் 2 நாள் இருந்துகிட்டே போவோம். சும்மா ஐசியூவில் 10 நாள் படுக்க முடியுது, அரை மணி நேரம் வந்து இங்கே உட்கார முடியல உங்களால். உங்களை சொல்கிறேன், அரை மணி நேரம் இங்கே வந்து ஒழுங்காக உட்காருங்க. ஐசியூக்கு போகாமல் பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி சபை எப்படிப்பட்ட இடமாய் மாறிக்கிட்டு இருக்கு? உங்களுக்கு ஏற்ற அலங்காரம். வேதம் சொல்லுது, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரம் இங்கே காணப்பட வேண்டும். இன்னொரு அலங்காரம் இருக்குதான், வர்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. இது 2வது. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க உட்காந்துருப்பீங்க. ஊழியத்துக்கு வந்தவங்க சொல்கிறேன், வர்றவனுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் ஒரு நாளும் கூடாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரசங்கத்தை மாற்றிட்டேன்னா நான் செத்தேன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது, இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. நான் கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு தான் ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். விசுவாசி இப்படி நினைக்குது, விசுவாசி அப்படி நினைக்குது. சில விசுவாசி வந்து சொல்லத்தான் செய்யும், பாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி பண்ணால் என்னன்னு சொல்லணும், பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அது சொல்லக்கூடியது நல்ல பணம் கொடுக்குற விசுவாசியாக இருக்கும், தசமாம் காணிக்க கொடுக்குற விசுவாசியாக இருக்கும். அதை கர்த்தரே அனுமதி கொடுப்பார் சொல்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்ப்பார் நம்மளை, பணக்காரன் பேச்சை கேட்குறானா நம்ம பேச்சை கேட்குறானா, அதிக தசமாங்க கொடுக்குறவங்க பேச்சை கேட்குறாங்களா நம்ம பேச்சை கேட்குறாங்களா, ஆண்டவர் பார்ப்பார். சொல்லிடணும், உங்கள் இஷ்டத்துக்கு சர்ச்சை நடக்காது, கர்த்தர் சொல்கிறபடி தான் சபை நடக்கும். சிலர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசாதீங்க, கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க. நிறைய ஊழியக்காரங்க இங்கே தான் ஃபெயிலியர். விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. வெளிப்படுத்தல் 14:4 சொல்லுது, விபச்சார அலங்காரம் அதுக்கு பேர். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றுறது, இது நடக்கவே கூடாது. ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் மாறவே மாறாதீங்க. ஸ்ட்ராங்காக பேசணும்னா பேசுங்க, வசனம் அப்படி தான் இருக்கு. ஒருத்தர் எனக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னார், பிரதர் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா ஒரு வயலில் உங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்க மாட்டான், நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஒரு பெரிய நான் என்கிட்ட சொன்னவர் வந்து ஒரு பெரிய டீ எஸ்டேட் ஓனர். முதல் மீட்டிங் எனக்கு அதுதான். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த டீ எஸ்டேட் ஓனர் என் தோள் மேலே கை போட்டு சொன்னார். அப்போவே அவருக்கு 60 வயசு. நான் சொல்கிறது வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்படியே தோள் மேலே கை போட்டு என்கிட்ட சொன்னார், பிரதர் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா ஒரு வயலும் காசு கொடுக்க மாட்டான், நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க, அமைதியாக அப்படி போங்க, கொஞ்சம் பாலிஷாக பேசுங்க, அப்போ தான் ஆஃபரிங் வரும்னு. அப்போ எனக்கு ஆவியானவர் சொன்னது, அன்றைக்கே ஆவியானவர் என்கிட்ட சொன்னது, அவன் பேச்சை கேட்காத, நீ சத்தியத்தை பேசு, கொடுக்க வேண்டியதை நான் தரேன் உனக்குன்னார். இப்போவும் சொல்லுவேன், சத்தியத்தை பேசுறதுக்காக மட்டும்தான் ஊழியக்காரனை கர்த்தர் கூப்பிட்டுருக்கிறார். அவனுடைய தேவைகளை பரலோகம் பார்த்து கொள்ளும். இப்போவும் நான் சொல்வேன், என் அளவில், எல்லா மீட்டிங்கிலும் சொல்லுவேன், இந்த மீட்டிங்கில் சொல்கிறேன், என் அளவில் கர்த்தர் என்னை ராஜா போனதாக வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் கிடையாது. கர்த்தர் என்னை சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறாரு, நிம்மதியாக தான் வச்சிருக்கிறாரு. எனக்கு இருக்கிற பெரிய நிம்மதியில் ஒன்று என்ன தெரியுமா? சத்தியத்தை பேசுகிறது. யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்ற முடியாது. மனுஷனை பிரியப்படுத்துகிறனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சபைகள் இன்றைக்கி அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. விசுவாசியை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே மாறாது, ஒன்றும் மாறாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த அலங்காரம் தான் சபையில் இருக்கும். கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கும். வரவனெல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது. இன்றைக்கி சர்ச் அப்படி மாறிடுச்சு. வரவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி பிரசங்கம், அப்படியே காதுக்கினிய மாதிரி பேசி, நீ கவலைப்படாத, நீ அவன் என்னவா இருந்தாலும் சரி, நீ வாலாகாமல் தலையாவாய், அடுத்த வருஷம் 1000 மடங்கு, அதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். யாரை எப்போ ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். துன்மார்க்கனை கொண்டு வந்து மேலே எப்போ உட்கார வைக்கணும்னு தெரியும். அவனை எப்போ கீழே தள்ளணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சபை என்பது கர்த்தருக்கேற்ற அலங்காரத்தில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் மனுஷனுக்கேற்ற அலங்காரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சபை மிக மோசமான நிலைமையை அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் முடிக்க விரும்புகிறேன். சபையினுடைய அலங்காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிச்சோம். அந்த வசனத்தில் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்கும்னு அதில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க.
சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, சபைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரு? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். யாராவது தன்னுடைய மகளுக்கோ, நல்ல தகப்பன் சொல்கிறேன், தன்னுடைய மகளுக்கோ அல்லது நல்ல கணவன் தன்னுடைய மனைவிக்கோ மெல்லிய வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்களா? தின்னா அப்படியே உள்ளே போட்டிருக்கிறதெல்லாம் தெரிகிற மாதிரி வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்களா யாராவது? இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் தன்னுடைய மனவாட்டிக்கு என்ன கொடுத்தாராம்? மெல்லிய வஸ்திரம் போட்டார். அதோடைய அர்த்தம் என்ன? மெல்லிய வஸ்திரம்னா என்ன? யாருமே செய்ய மாட்டாங்களே. ஒரு சாதாரண மனுஷன் கூட தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ அல்லது மனைவிக்கோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது ட்ரெஸ்ஸினுடைய அடையாளமே என்ன? ட்ரெஸ் எதற்காக போடப்படுகிறது? எல்லாவற்றையும் சரீரத்தை மறைப்பதற்காக போடப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு உலக பிரகாரமான மனுஷனே மெல்லிய வஸ்திரம் வாங்கி கொடுக்காத போது தேவன் தன்னுடைய மனவாட்டிக்கு ஏன் மெல்லிய வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கிறார்? கொடுப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லியனா என்னன்னா, இந்த ட்ரெஸ் அப்படி போடும்போது உள்ளே இருக்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு பேர் மெல்லிய வஸ்திரம் இல்லையா? மெல்லிசா இருக்குது, உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன செய்யுது? தெரியுது. அவர் என்ன பனியன் போட்டிருக்காருன்னு தெரியுது. மெல்லிய வஸ்திரம். நான் எப்போ மெல்லிய வஸ்திரத்தை அலோவ் பண்ணுறேன்னு தெரியுமா? உள்ளே இருக்கிற என் மாம்சம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை, மாம்சம் என்பதே இல்லை. இப்போ பாரு, மேலே போட்டிருக்கிற வஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது தெரியாதுன்னா எவ்வளோ மெல்லிய வஸ்திரத்தையும் நான் போட முடியும். அதான உண்மை. உள்ளுக்குள்ளே மாம்சம் இல்லாவிட்டால் நான் மேலே எவ்வளோ மெல்லிய வஸ்திரத்தை என்ன செய்யலாம்? போடலாம். அந்த மெல்லிய வஸ்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து வாசிங்க. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான். என் மேலே கர்த்தருடைய நீதி இருக்கும் பொழுது உள்ளே மாம்சமே இருக்காது. மாம்சம் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னுடைய வஸ்திரத்தை மெல்லியதை போட்டிருக்கிறார். என் மேலே எனக்கு கர்த்தருக்கு நம்பிக்கை இருக்க தெரியுமா? நான் மெல்லிய வஸ்திரத்தை போடுறேன், நீ பாரு, அவளுக்குள்ள எந்த விதமான மாம்சமும் இல்லை, இரத்தம் இல்லை, பாவம் இல்லை, சகலமும் வெளிப்படையாக இருக்கிறது. சபை அப்படித்தான் இருக்க வேண்டும். சபை வெளிப்படையான இடம். சர்ச்சை நீங்கள் பார்த்தவொன்னே தெரியணும் இது பரிசுத்த ஸ்தலம். இந்த சர்ச்சுக்கு போன பாருங்க, நிறைய ஸ்கூலில் வாசலில் போர்டு போட்டு வச்சுருக்கான். என்ன போர்டு போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா? 100க்கு 100 எடுத்தவர்கள் 100% இவ்வளோ எடுத்திருக்காங்க, 70 இவ்வளோ எடுத்திருக்காங்க, இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கல்ல. நான் இப்பவும் சொல்லேன், நல்ல டிவியில் ஆடு பாருங்கள். ரொம்ப நல்ல பொருளுக்கு, மிக முக்கியமான உடம்புக்கு தேவையான நல்ல பொருளுக்கு ஆடு வராது. ஆடு என்ன செய்யாது? வராது. விற்கணும், வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க? ஆடு போடுவாங்க. வெளியே போட்டுக்கிட்டு அதை தெரியப்படுத்தி தான் கவரணும்னு. நான் சொல்லுவேன், ஒரு நல்ல சத்தியத்தில் உள்ள சபை இருக்குல்ல, இதுக்கு எந்த ஆடுமே கிடையாது. அதுக்கு ஆடு என்ன தெரியுமா? அந்த சர்ச்சு நல்ல சர்ச்சுங்கிற சாட்சியே போதும். ஜனங்கள் சபைக்கு நேராய் ஓடி வருவார்கள். இதுக்கு வேற விளம்பரமே வேண்டாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க பாப்போம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும். சீரியா எங்க இருக்கு தெரியுமா? இவர் இருக்கிறது இஸ்ரேல், கலிலேயால இருக்கிறாரு. சீரியாங்கிறது பக்கத்து நாடு. அவருடைய கீர்த்தி இன்னும் இயேசு பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கல. இது 4ஆம் அதிகாரம் தான், முதலாவது பிரசங்கத்தை தான் முடிச்சிருக்கிறாரு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்ததுன்னு சொல்லி இயேசு மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொன்னார். முடிக்கும் போது அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அடுத்த வசனம், கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? ஃபேஸ்புக் இல்லை, யூடியூப் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, பேம்ப்ளெட் இல்லை, போஸ்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு மெசேஜ் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பலை. 5000 பேருக்கு சாப்பாடு இன்னும் போடலை. இயேசு கிறிஸ்து இன்னும் கடல் மேலே நடக்கலை, எதுவுமே செய்யலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி சீரியா தேசம், பக்கத்து நாடு சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து. எப்படி வந்தான் இவ்வளோ பேர்? எப்படி வந்தான்? இன்னைக்கு முக்கி போஸ்டர் போடுறோம், ஃபேஸ்புக்கில் ஏற்றி விட்றோம், வாட்ஸ்அப்பில் ஏற்றி விட்றோம். ஒரு வாரத்துக்கு 100 பேர் வர்ஷிப் லீடர் வராங்க, ஒரு வாரத்துக்கு 100 பைபிள் டீச்சர் வராங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க?
எத்தனை பேருடைய பாட்டு வருது? 2 பாட்டு சமாயிட்டு, 3வது பாட்டு இல்லை. சாரா நவரோஜாமாவை பாருங்க, யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக்கும் ஒன்றும் இல்லை, 45 வால்யத்துக்கு மேலே போச்சு. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஆரம்பிக்கும் போது பாருங்க, எந்த யூடியூபும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் 40 வால்யமை தாண்டி போயிருச்சு. எப்படி பரவுது? அவ்வளோ பெரிய மோடு இருந்தும் ரீச் ஆக முடியல. ஒரு மோடும் இல்லை, சோஷியல் மீடியாவே கிடையாது. அவருடைய கீர்த்தி சிரியாங்கிறது நார்த்து, யோர்தானுங்கிறது ஈஸ்ட், இது கிழக்குல, அது வடக்குல, எல்லா பக்கமும் பரவுச்சு. எப்படி தெரியுமா? ஒன்னே ஒன்று, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாரானால், கர்த்தரோட சேர்ந்து நீ ஊழியத்தை செய்வாயானால், உன்னை உலகம் முழுக்க கொண்டு போக தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன்னுடைய அடையாளம் நீதி, உன்னுடைய அடையாளம் சத்தியம், உன்னுடைய அடையாளம் பரிசுத்தம். சபை கிராண்டா இருந்தா பத்தாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த ஏரியாலே என் சர்ச் தான் பெரிய சர்ச்சு, கிராண்டா இருக்கணும். நான் எப்பவும் சொல்றேன், பெரிய சர்ச்சுங்கிறது தேவைக்காக. நிறைய ஜனங்க வந்தாங்க, உட்காரத்துக்கு பெரிய சர்ச் வேணும். 50 பேர் தான் இருக்கான், 5000 பேர் சர்ச்சுக்கு என்ன? தொலைநோக்கு பார்வையாமா. என்ன பார்வை? தொலைநோக்கு பார்வை. நாளைக்கு 5000 பேர் வரும்போது வாங்கிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை? 50 பேர் உட்காரத்துக்கு இடம் கொடுத்த ஆண்டவர் 5000 பேர் உட்காரவும் இடம் கொடுப்பார். 5000 பேர் உட்கார இடம் கொடுத்த ஆண்டவர் 50000 பேர் உட்காரத்துக்கும் இடம் கொடுப்பார். ஏன்னா வந்திருக்கிற ஆத்மா அவருது, அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது. அதை உட்கார வைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? ஒரு 2 பேருக்கு, ஒரு 2 பேருக்கு 4 ஆறை உண்டாக்கி கொடுத்தாராம் ஆதாம் ஏவாளுக்கு. வசனம் சொல்லுது, ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியது. 2 பேருக்கு 4 ஆறு கொடுத்தாரு. 5000 பேருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கூடை நிறைய 12 கூடை நிறைய மிச்சம் கொடுத்தாரு இல்லையா? 5.5 லட்சம் புருஷருக்கு மேலே உள்ளவங்களுக்கு டெய்லி 40 வருஷம் மன்னா கொடுத்தாரு. உங்களுக்கு 500 பேர் உட்காரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாரா? அவரோட தேவன் கரங்கள் என்ன குறுகி போய் விட்டதோ? இல்லவே இல்லை. உன் தேவை என்ன என்பதை பரலோகம் அறிந்திருக்கிறது. ஆனால் நீ யாருன்னு பரலோகத்துக்கு தெரியும். உன்னை நம்பணும்ல பரலோகம். ஏன் ஆண்டவர் எனக்கு தரமாட்டாரு? உன்னை நம்பணுமே. உன்னுடைய வஸ்திரம் நீதியா இருக்கணுமே. நம்ம என்ன பண்றோம்னு பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. பரலோகம் ஒன்றும் சும்மா ஏமாறுறதெல்லாம் கிடையாது, ஏமாறுற கவர்மெண்ட்லாம் கிடையாது. அது உள்ளே பார்க்குற கவர்மெண்ட். உள்ளே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்குது, விசுவாசியும் பார்க்குது, ஊழியக்காரனையும் பார்க்குது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல இருக்கிற வஸ்திரம் நீதி, உள்ளுக்குள்ள கிளியரா இருக்கணும். உள்ள பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, ஒரு குற்றம் கிடையாது, மாசு கிடையாது, மரம் கிடையாது, பரிசுத்தமும். அழகா ஒரு வசனம் வாசிங்க, முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதற்குள். அப்ப சபை மேல கர்த்தருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? தீட்டுள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டர்ட்டி திங்ஸ், அன்கிளீன், அழுக்குள்ளாது, அசுசையானது. தீட்டுள்ளதும் அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய. சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பொய்யையும் நடப்பிக்கிற காரியம் ஒன்றும் இல்லாமல். சபைக்குள்ள இன்னைக்கு எல்லாம் பொய், பிரசங்கமும் பொய், கேட்குறவனும் பொய். இவனுடைய நம்பிக்கை என்ன? ஜனங்க நம்பி எனக்கு பணம் கொடுத்தா போதும். ஆண்டவர் நம்பிக்கை என்ன தெரியுமா? நீ பணம் தானே உனக்கு வேணும், குடும்பாரு. நம்ம ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்ன தெரியுமா? தேவையானதை கொடுத்து 40 வருஷம் நடத்தவும் வல்லமை உள்ளவர். தேவைக்கு அதிகமாக கொடுத்து மறுநாள் காலையில் அடித்து சாகடிக்கவும் வல்லமை உள்ளவர். சரிம்மா? தேவையான மண்ணாவை எடுத்து 40 வருஷம் நடத்திடுவார். காடை கேட்டால் மூக்கு வழியாக விட்டு சாவை அடிச்சிடுவார். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட தேவன் தான் அவர். இப்பவும் சொல்கிறேன், நமக்கு என்ன தேவை என்பது பரலோகம் தெரியும். பரலோகம் நான் நம்புறது, பரலோகம் கிள்ளி கொடுத்தாலே நமக்கு அள்ளி கொடுத்தா மாதிரி. புரியுதா? அவர் கை ரொம்ப பெருசுங்க. புரியுதா? அவர் ஒரு மழையை சும்மா கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சைனாவே காணாம போயிடுது, 3 டேம் நிரம்பிடுது. யோசிச்சு பாருங்க, நோவா காலத்தில் அதே மழையை கொடுத்து க்ளோஸும் பண்ணார். நமக்கு அதே மழையை கொடுத்து வாழ வைக்கிறார். அவரால் எல்லாமே முடியும். அவருக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்தா இவனுக்கு போதும், எதை கொடுத்தா அவன் கரெக்டாக இருப்பான், எதை கொடுத்தா இவனுக்கு இது சரி. ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு தான் ஆசை, பெரிய ஆசை. நம்ம ரோட்டில் 2 வீலரில் போகிறதா கரெக்டாக இருக்கும். நம்மால் கேட்பான், எனக்கு ஒரு கார் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பார், இப்போ கார் கொடுத்தா எங்கடா நிறுத்துவ? கார் கொடுக்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலை, கொடுக்க வேண்டிய காலம் வரும்போது கொடுப்பாரு. அந்த ரோட்டில் 2 வீலர் தான் போகும். அதுலேயே நம்ம குடும்பத்தோட 2 தடவை கீழே விழுந்துட்டோம். அந்த ரோட்டில் கார் எங்கே போகும்? அதாவது இப்பவும் சொல்கிறேன், கார் கூடாதுன்னு இல்லை. உனக்கு கார் கொடுக்கணுன்னா அதுக்கு பெட்ரோல் போடுற அளவுக்கு உன் பொருளாதாரத்தை முதல்ல கர்த்தர் உயர்த்துவார். அதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு. ஏன்னா அப்போ தான் நீ நிம்மதியாக தூங்க முடியும். பாருங்க, அதான் ஆசீர்வாதம்னு பேர். வேதனை இல்லாமல் இருக்கும். இப்பவும் சொல்கிறேன்,
உனக்கு எனக்கும் எது ஆசீர்வாதமோ அந்த ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இதுக்காக நான் ஏன் ஊழியத்தை மாற்றி ஏன் பிரசங்கத்தை மாற்றி நீங்கள் அது ஆகி கதறி ஆண்டவர் பார்க்குறாரு. வேணாம், அது வேண்டாம். நான் சொல்கிறபடி நீ செய். நான் உன்னை பார்க்கும்பொழுது உன்னிடத்தில் எந்த குற்றமும் காணப்படக்கூடாது. சபையினுடைய அடையாளம் கட்டிடம் அல்ல. சபையினுடைய அடையாளம் அலங்காரம் அல்ல. திருப்பியும் சொல்கிறேன், சபையினுடைய அலங்காரம் கூட்டம் அல்ல. என் சர்ச்சுக்கு இத்தனை பேர் வராங்க, 10,000 பேர், 8,000 பேர், எத்தனாயிரம் பேர் வராங்கிறது முக்கியம் இல்லை. எத்தனாயிரம் பேர் பரலோகத்துக்கு இங்கிருந்து வராங்கிறது தான் முக்கியம். எத்தனாயிரம் பேர் உள்ளே வராங்கிறதே முக்கியம் இல்லையே. நம்மளுடைய கூட்டத்துக்கு ஜனங்க வராங்க, இதெல்லாம் ஓட்டா மாறும்னு ஒரு அரசியல்வாதி நினைச்சானா அவனை மாதிரி முட்டாள் உலகத்திலே அவனும் இல்லை. அப்படி நம்பி ஏமாந்தவன் எத்தனையோ பேர் இருக்கான். எத்தனை பேர் நம்மகிட்ட வராங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் இங்கிருந்து பரலோகத்துக்கு வராங்கிறது தான் முக்கியம் இல்லையா. நிறைய பேர் க்ரௌடை வச்சு ஏமாந்துடுறாங்க. எவாஞ்சலிஸ்ட் க்ரௌடை வச்சு ஏமாந்துறாரு. இப்பவும் சொல்கிறேன், எங்கிட்ட 50 பேர் வந்தாலும் சரி, அந்த 50 பேரும் பரலோகத்துக்கு போவாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதுதான் ஒரு சபையினுடைய சக்சஸ். அப்போ என் சபையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கட்டடம் அல்ல, கூட்டம் அல்ல, அலங்காரம் அல்ல. என் சபையினுடைய அலங்காரம் பரிசுத்தம். என் சபையினுடைய அடையாளம் பரிசுத்தம். இந்த சர்ச்சுக்கு போனால் சத்தியம் கிடைக்கும். இந்த சர்ச்சுக்கு போனால் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடலாம். அந்த பாஸ்டர் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு நம்பி உன் சபைக்குள்ளே கால் வைக்கிறாமல்ல, அதுதான் சபையினுடைய சக்சஸ். அந்த சக்சஸை ஒரு ஊழியக்காரனும் சபையும் வாங்கணும். இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, அப்போ ஏன் வந்திருக்கிறோம்? அதான் சபையினுடைய சக்ஸஸ். இந்த சர்ச்சுக்கு போனால் கண்டிப்பாக சத்தியம் கிடைக்கும். ஜாலியாக இருக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வரக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜாலியாக வரும், ஆனால் ஒரு கூட்டம் கூட பரலோகத்துக்கு வராது. எத்தனை பேர் இஸ்ரேலிருந்து புறப்பட்டாங்க, எகிப்துக்கு புறப்பட்டாங்க, எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் போனாங்க. எத்தனை பேர் புறப்படுறாங்கன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் பண்டிகை கொண்டாடினாங்கன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி ஆடினாங்கன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் களியாட்டம் பண்ணாங்கன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் போய் கடைசியாக போய் சேர்ந்தாங்கிறது தான் சக்ஸஸ். நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. என் சபைக்குள்ளே ஒருத்தன் காலை வச்சுட்டானா அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவான். அந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்குன்னு இருக்கு பாருங்க, அதுதான் சக்ஸஸ். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் சேர்க்கும் போது நம்ம நம்பிக்கை என்ன தெரியுமா? என் பையன் படித்து நல்லபடியாக வந்துடுவான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் நம்ம தூக்கிட்டு ஓடுறோம் தெரியுமா? அந்த டாக்டர்கிட்ட போனால் கண்டிப்பாக அவனை பிழைக்க வச்சுருவாருன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சபை மேலே வரணும். என் சபைக்கு வந்தால் கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அந்த நம்பிக்கை ஜனங்களுக்கு வரணும். இந்த சபைக்கு போங்க, சத்தியம் இருக்கும், ஜனங்க பரலோகத்துக்கு போவாங்கங்கிற நம்பிக்கை வரணும். அதுதான் ஒரு மனவாட்டி சபையினுடைய அலங்காரம். அதுதான் நீதி அலங்காரம். ஆண்டவர் சொல்கிறார், பாரு என் சபையை பாரு, நீதியை போட்டு மூடி இருக்கேன். அங்கே மாம்சம் இல்லை, அங்கே அருவருப்பானது இல்லை, தீட்டானது ஒன்றுமில்லை, பொய்யை நடக்க வைக்கிற காரியம் ஒன்றுமில்லை. என் சபை கர்த்தருடைய மனவாட்டி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சபை தான் கர்த்தரை பார்த்து சொல்ல முடியும், வான்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. யார் வாசலில் காத்திருப்பா தெரியுமா? அலங்காரம் முடித்தவங்க தான் வாசலில் காத்திருப்பாங்க இல்லையா? சில நேரத்தில் பாருங்கள், பாஸ்டர் வந்துட்டாரும்பாங்க. மனைவி சொல்லுவாங்க, போய் கூப்பிடுங்க, நான் தலை மட்டும் வாரிட்டு வந்துடுறேன்பாங்க. ஏன்னா அவங்க எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க, அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்தில் தலை வாரிட்டு இருப்பாங்க. பாஸ்டர்லாம் வந்து உட்காந்துருவார். வந்து இவங்க ஓடி வருவாங்க, சாரி பாஸ்டர் இப்போ தான் தலை வாரிட்டு வந்தேன். ஏன்? அலங்காரம் முடியல, வர்றதுக்குள்ளே அவர் வந்துட்டார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நான் வரும்போது என் கூட்டம் அலங்காரம் பண்ணுகிற கூட்டம் அல்ல, ஆயத்தப்படுகிற கூட்டம் அல்ல, ஆயத்தப்பட்ட கூட்டம், காத்திருக்கிற கூட்டம், அவரை வரவேற்கிற காத்திருக்கிற கூட்டமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருப்பேனா? அவர் பார்க்கும் பொழுது உண்மையும் உத்தமம் உள்ளவனே என்னை பார்த்து கூப்பிட்டுருவாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே ரொம்ப மோசம் என்ன தெரியுங்களா? இயேசுவை அறியாமல் கேள்வியே படலை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டானா கூட அவன் பாவம், இயேசுவை தெரியல அதனால் போயிட்டான்னு சொல்லலாம். சபைக்குள்ளே வந்து ஒருத்தன் நரகத்துக்கு போனால் எவ்வளோ மோசம். இயேசுவை அறிஞ்சு அவர் தான் தேவன்னு தெரிஞ்சு பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவர் தான் வழின்னு தெரிஞ்சு, ஆனால் நீ ஆயத்தப்படாமல் கைவிடப்பட்டினா, நரகத்துக்கு போயிட்டினா, அதை விட மோசம் வேறு ஒன்றுமே இல்லை. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட மேன்மையான இடம் சர்ச். உலகத்தில் இருக்கிற 800 கோடியில்
உங்களை வேறு பிரித்து ஆண்டவர் கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய நிலமாக இருந்தாலும் அது கோதுமையாக மாறிடுச்சுன்னா அந்த நிலத்தை விட்டு அதை பிரித்து கொண்டு வந்து குடோனில் வச்சுருவாங்க. அப்படி குடோனில் வச்ச கோதுமை மணி தான் அது தேவன் கரத்துக்கு போகும். அப்படி தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இந்த களஞ்சியத்துக்குள்ளே வச்சிருக்கிறார், வேறு பிரித்து கொண்டாந்துருக்கிறார். இங்கே வந்தும் நீ ஆயத்தப்படாமல் இருந்தீங்கன்னா அதை விட மோசம் வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்கிறார், இத்தனை ஆண்டு காலம் நடத்தியிருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் சபைக்கு வரும்போது கடமைக்கு வரக்கூடாது, சந்தோஷமாக வரணும். சபைக்கு வரும்போது எதிர்பார்ப்போடு வரணும். இன்றைக்கி கர்த்தர் என் கூட பேசுவார், இன்றைக்கி என்னை கர்த்தர் மாற்ற போகிறாரு, கர்த்தர் என்னை உருவாக்க போகிறாரு, அந்த எதிர்பார்ப்போடு வரணும். சர்ச்சில் இருக்கிற நேரமெல்லாம் சந்தோஷமாக களி கூர்ந்துக்கிட்டே இருக்கணும், எப்போ திரும்பி போகணுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆயத்தை நமக்கு வரணும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன கரை திரை இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்கப்பா. நான் கரை திரையற்ற மனவாட்டியாக, கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட சபையாக, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட சபையாக, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை போட்டுக்கொண்ட ஒரு சபையாக, உமக்கென்று காத்திருக்கிற ஒரு சபையாக. அந்த மனவாட்டி சொன்னா, நான் என் கால்களை கழுவினேன். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பாதரட்சியை கழட்டிட்டேன்னு அர்த்தம், ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். ஒப்பு கொடுப்போமா? தேவனுக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக, உம்மை வா என்று அழைக்கிற கூட்டமாக ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் எல்லாம் இந்த சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த சபை கர்த்தருக்கு முன்பாக வருகை வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு சபையாக, அநேகரை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு சபையாக, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஒரு சபையாக, நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கிற ஒரு சபையாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு சபையாக, சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற ஒரு சபையாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். எல்லாம் ஒப்பு கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. இந்த சபைக்குள்ளே ஒருத்தன் காலை வச்சுட்டானா அவன் நரகத்துக்குள்ளே கால் வைக்கக்கூடாது. இந்த உலகத்தினுடைய கடைசி இடமாய் சபை இருக்கணும். இந்த ஏரியாவுக்கு இது ஒரு கடைசி இடமாக இருக்கணும். தற்கொலைக்கு போறவன், நரகத்துக்கு போறவன், பாவத்துக்கு போறவனை எல்லாம் மீட்டு எடுக்கிற இடமா இது மாறணும். மரிக்கிறவர்கள் இங்கே வரும்போது ஜீவனோடு கூட மாறணும். கட்டப்பட்டவர்கள் இங்கே வரும்போது கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் மாறணும். வியாதியஸ்தர்கள் சுகமாகிறவர்களாய் மாறணும். இங்கே வருகிறவர்கள் மறுரூப அனுபவத்தை அடைகிறவர்களாய் மாறணும். சபை கர்த்தருக்கேற்ற ஒரு சபையாக, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக மாறணும். சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய மகிமை 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 முழுவதும் மூடிக்கொள்வதாக. சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், வன்கண்கள், பொறாமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்தாப்புறப்படுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை மகிமை மகிமை. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.